வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதியில் நித்தமும் ஒரு கேள்விதனை கேட்டு அந்த கேள்வியை சரியாக சொல்லுகின்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சியை தொடர்ந்து நமது நகர்வளப் பகுதியில் நித்தமும் வழங்கி வருகிறோம். அதைப்போல இன்றைக்கு மணிரத்னம் தமிழ் திரைப்படத்தில் ஒரு சிறந்த இயக்குனராக மாறி இன்றைக்கு புகழின் உச்சியிலே இருக்கின்ற மணிரத்னம் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் மௌனராகம் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கார்த்திக், ரேவதி, மோகன், வி.கே. ராமசாமி என்று பலரும் நடித்திருப்பார்கள். இதில் கார்த்திக்கு ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தை மணிரத்னம் அவர்கள் வழங்கியிருப்பார்கள். அதில் ஒரு காட்சியை இப்போது உங்களுக்காக சிறு ஒளிப்பதிப்பு. இதே கதையை வைத்து கன்னடம், இந்தி என்று மொழிகளிலே எடுத்திருப்பார்கள். இந்த 3 மொழிகளிலும் கார்த்திக் அவர்கள் நடித்த கதாபாத்திரத்திலே கன்னடத்திலே நடித்திருப்பவர் சிறந்த நடிப்பை வழங்கியிருக்கிறாரா, கார்த்திக்கை முந்தியிருக்கிறாரா, அந்த நடிகர் யார் என்ற கேள்விக்கு நீங்கள் பதிலை சொல்ல வேண்டும். இதை போல இந்தியிலே இதே கார்த்திக்கினுடைய கதாபாத்திரத்தை இதே மௌனராகம் திரைப்படத்தை எடுத்திருப்பார்கள். அதில் கதாநாயகனாக நடித்த நடிகனுடைய பெயர் என்ன, அவர் கார்த்திக்கை மிஞ்சிவிட்டாரா, கார்த்திகைக்கு பின்தங்கிவிட்டாரா, இந்த மூவரில் யாருடைய நடிப்பு சிறந்து ஓங்கி நிற்கிறது? தமிழில் கார்ப்பு பரிசையும் வழங்கி பாராட்டுவதோடு அவருடைய புகைப்படத்தை நமது நீலமலை தொலைக்காட்சியிலும் ஒளிபரப்பு செய்யும் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இதுபோன்ற நிகழ்ச்சிகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியில் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள். உங்கள் பகுதியில் நீலமலை தொலைக்காட்சி கிடைக்கவில்லையா? உங்கள் பகுதியினுடைய கேபிள் டிவி ஆப்ரேட்டரை அணுகி அவரிடத்திலே நல்ல நிகழ்ச்சிகளும் உள்ளூர் செய்திகளும் நவரசமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்ற நமது நீலமலை தொலைக்காட்சி எனக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் பணம் கொடுத்து நீங்கள் நீலமலை தொலைக்காட்சியை பார்க்க விரும்புகிறீர்கள் என்ற உரிமையோடு அவரிடத்தில் கேட்டு பெற்று கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து நகர்வளப் பகுதியில் உங்களிடத்தில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.